வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதன் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்க போதிய நிதி ஒதுக்கீடுகள் இப்போது இல்லை என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க சுட்டிக்காட்டு. ராஜபக்ச குடும்பத்தினர் தற்போதைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள பொது ஊழல் விசாரணை செறிவு சட்டத்தின் கீழ் தப்பிக்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் கருத்து. பொருளாதாரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து படிப்படியாக நிலைநிறுத்துவதன் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இதன் நோக்கத்தின் அடிப்படையில் தான் தற்போது வாகன இறக்குமதிகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவிலான சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற போது அமைச்சர் நலிந்த ஜாதிச இதனை தெரிவித்தார். நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு மற்றும் இறக்குமதி வரி வருவாயை மதிப்பீடு செய்வதன் மட்டுமே வாகன இறக்குமதிகளுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த தீர்மானிக்கப்பட்டதாக அவர் விளக்கினார். 4 ஆண்டுகளாக வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீண்டும் முன்னேற்றும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுள்ளதாகவும் பொருளாதாரம் மெல்ல மெல்ல முன்னேறி வரும் நிலையில் அனைத்தும் ஒரே நேரத்தில் அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் வாகன இறக்குமதிக்கான வரிகளில் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து எதிர்காலத்தில் படிப்படியாக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை ஊடகங்கள் மூலம் பிரபலப்படுத்த வேண்டாம் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜாதிச கேட்டுக்கொண்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். செய்தி அறிக்கையிடும் போது இது 99வது துப்பாக்கி சூடு என்றும் 101வது துப்பாக்கி சூடு என்றும் எண்ணிக்கையிலே குறிப்பிடுவது குற்ற செயல்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளது என்று அமைச்சர் வலியுறுத்தினார். இதேவேளை செய்திகளை பிரபலப்படுத்தும் முறையிலே வெளியிடுவது இத்தகைய குற்ற செயல்கள் ஈடுபடும் தரப்பினரின் பிரபலத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும் முடிவுகளை கொண்டிருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஊடகங்கள் பொறுப்புடன் நடந்து கொண்டு சமூகத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லது குற்ற செயல்களை ஊக்குவிக்கும் வகையான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்க போதிய நிதி ஒதுக்கீடுகள் இப்போது இல்லை என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். நேற்றைய தினம் வெலிகம பிரதேச சபை தவிசாளரும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் பாதுகாப்பு பிரச்சினை பிரதேச சபைகள் மட்டுமின்றி நாடு முழுவதும் நிலவுகிறது என்று கூறினார். அவர் மேலும் பொதுமக்களுக்கு நேரடி அச்சுறுத்தல்கள் இல்லை எனவும் மக்கள் தங்களது அன்றாட வாழ்வை சுதந்திரமாக மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். போதைப்பொருள் ஒழிப்பை அரசு மிகுந்த தீவிரத்துடன் முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் போலீசாருக்கு அவை செயல்படுத்த போதிய சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய நபர்களிடையே ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் மோதல்கள் தற்போது குறைவடைந்துள்ளதாகவும் கூறினார். எனினும் சில பாதாள உலக உறுப்பினர்கள் இன்னமும் ஆயுதங்களுடன் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கான எச்சரிக்கையை விடுத்தார். தேவையான நபர்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் நாட்டின் அனைத்து இடங்களுக்கும் ஒரே அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு நிதி குறைபாடு இருப்பதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்திருந்தார். பாதாள உலக குழு செயல்பாடுகளை முழுமையாக ஒழிக்க சில கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதற்கான பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆளும் கட்சியையோ எதிர்கட்சியினையோ சேர்ந்த நபர் படுகொலை செய்யப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக விரைவான மற்றும் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க வலியுறுத்தினார். நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டு வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்கூட்டியே போலீஸ் அதிபருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் என்று தெற்கிலிருந்து வெளியாகிய செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. அந்த கடிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி போலீஸ் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதில் பல்வேறு பாதாள உலக குழுக்களிடமிருந்து தமக்கு அச்சுறுத்தல்கள் வருகின்றன என்றும் இது தொடர்பாக அவசர நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாரிடம் கேட்டுக் கொண்டிருந்தார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெலிகம பிரதேச சபையின் உறுப்பினராக தெரிவாகி தற்போது தவிசாளராக பதவி வகித்து வருவதாகவும் லசந்த தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் சில தரப்பினர் தமக்கு தவிசாளர் பதவி பிரமாணம் செய்ய அனுமதிக்கப் போவதில்லை என்று மிரட்டியதாகவும் தமக்கு எதிராக சமூக ஊடகங்கள் வாயிலாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் கடிதத்தில் எழுதியிருந்தார். இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து பல முறை போலீசாருக்கு தாம் தகவல் வழங்கியிருந்ததாகவும் அதனை அடுத்து போலீசார் தமக்கு பாதுகாப்புடன் நடந்து கொள்ளுமாறு எச்சரித்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தரும் நேரங்களில் அல்லது பிரதேச சபையிலிருந்து வெளியேறும் சந்தர்ப்பங்களில் தம்மை தாக்க முயற்சி செய்யலாம் என்று அவர் குறிப்பிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சில பிரதான பாதாள உலக குழுக்கள் தமக்கு நேரடியாக அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் தம்மை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்ததாகவும் லசந்த விக்ரமசேகர தனது கடிதத்தில் வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார் என தெற்கிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ராஜபக்ச குடும்பத்தினர் சட்டவிரோத சொத்து குவிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் தற்போதைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள பொது ஊழல் விசாரணை பிரிவு சட்டத்தின் கீழ் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் ஜன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சமீபத்தில் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து நாமல் ராஜபக்ச ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிட்டது சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. இந்த விடயங்களில் இதுவரை வேறு எந்த அரசியல் கட்சியும் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச மட்டும் திடீரென்று ஊடகம் முன்னாக வந்து விளக்கம் அளிக்க முயல்வது தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் செயல் போல தோன்றுகின்றது. அவர் மேலும் கூறுகையில், போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகளுக்கு பின்னால் அரசியல் வலிமை ஒன்று செயல்படுகிறது என்ற பொதுமக்களின் சந்தேகம் பலப்பெற்றுள்ளது. குறிப்பாக இவ்வாறான குற்ற செயல்களின் பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இப்போது பலரிடமும் எழுந்துள்ளது என்றார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தி இதனை மிகுந்த கவனத்தோடு கண்காணித்து வருவதாகவும், சட்டத்தின் முன் யாரும் மேலானவர்கள் அல்ல என்பதை காண்பிக்க அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் ஜான்ஸ்டீன் வலியுறுத்தினார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஊர்காவத்துறை பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள குறிகட்டுவான் இறங்குதுறையினை புதிதாக நிர்மாணிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய 2 தீவுகளையும் யாழ்ப்பாண குடாநாட்டுடன் இணைக்கும் முக்கியமான சமுத்திர பாதையாக குறிகட்டுவான் இறங்குதுறை தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த துறையின் மூலம் தீவுகளுக்கு பயணிகள் மற்றும் பொருட்கள் போக்குவரத்துக்கான படகு சேவைகள் செயல்படுவதுடன் சமூக மற்றும் சமய நிர்வாக ரீதியான பல்வேறு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இறங்குதுறை நீண்ட காலமாக கடல் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் போதுமான புனரமைப்புகள் மேற்கொள்ளப்படாமையினால் கடுமையான கட்டமைப்பு சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. போக்குவரத்து, யாத்திரிகர் சேவைகள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி ஆகிய துறைகளில் குடிகட்டுவான் இறங்குதுறை வகிக்கும் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இடைநிலை வரவு செலவு திட்டத்தின் கீழ் அதனை புதிதாக நிர்மாணிக்கும் திட்டத்துக்கான யோசனையை பதில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர் அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்திருந்தார். அந்த திட்டத்திற்கு அமைச்சரவை இப்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வெளிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர பாதாள குழுவுடன் தொடர்புடைய குற்றவாளி என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அவர் பல சமூக விரோத செயல்களுடன் ஈடுபட்டதோடு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனையும் அனுபவித்தவர் என்றும் இந்த சம்பவம் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வெளிகம பிரதேச சபை தவிசாளர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வழங்கிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல எதிர்க்கட்சியினர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் இந்த கொலை அல்லது இதற்கு முன் நிகழ்ந்த சம்பவங்கள் எந்த வகையிலும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இல்லை. நாட்டில் பல குற்றக்குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அவர்கள் பல பிரிவுகளாக பிளந்து பொதுமக்களுடன் மோதல்கள் நடத்தி வருகின்றனர். இது குறித்து நாங்கள் கடந்த மே 20 பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்திருந்தேன். வெளிகம லசந்த என அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர மக்கள் பிரதிநிதியாக இருந்த போதிலும் பாதாள குழுவுடன் தொடர்புடைய குற்றவாளி. அவருக்கு எதிராக 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறை தண்டனையையும் அனுபவித்துள்ளார். தற்போது ஒத்திவைக்கப்பட்ட தண்டனையின் கீழ் இருந்தார். பல குற்ற செயல்களில் இவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பாதாள குழு உறுப்பினர்கள் பலரும் இவரை சேர்ந்த விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த சம்பவம் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகவே ஏற்பட்டதாகவும், இத்தகைய நபர்களை ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வாறு தமது கட்சியில் இணைத்தது என்பது புரியாததாகவும் அவர் கூறினார். பாதாள குழுக்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு உயிரிழப்பது அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய ஒருவர் அந்த குழுக்களின் உள்மோதலின் காரணமாக கொல்லப்பட்டால் அதனை மக்கள் பிரதிநிதி கொலை என்று குறிப்பிடுவது பொருத்தமற்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். வெளிகம பிரதேச சபை தலைவர் சமூக விரோத நடவடிக்கைகளிலும் பாதாள குழுக்களுடனும் இணைந்து செயல்பட்டிருந்தார். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவராக இருந்தார் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தினார்.